இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க்கை போராட்டங்களால் என் பலன் எல்லாம் முடிந்து போனதே, நிம்மதியும் சமாதானமும் இன்றி தவிக்கிறேனே என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு புது பலனை தந்து பரலோக சமாதானத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை இன்று தியானிக்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை தாவீது ராஜா தேவனுடைய அளவிட முடியாத வல்லமையை உணர்ந்து பாடும்போது குறிப்பிடுகிறார். உலகத்தில் பெரும் புயல்களும் சீற்றங்களும் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அகில உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சோர்ந்து போகாத புதுபலனை தருகிறார். உலகத்தின் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாத பரலோக சமாதானத்தையும் தந்து தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற இந்த உன்னதமான சத்தியத்தை உணர்த்தி தாவீது விசுவாசிகளை திடப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட நம்பிக்கையும் விடுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கடன் பாரங்கள், நோய்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகளால் இனி என்னால் தாங்க முடியாது என்று பலனற்று நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு உங்களுக்கு புது பலன் தருகிறவர். மனிதர்கள் தரும் சமாதானம் தற்காலிகமானது, ஆனால் இயேசு தரும் சமாதானம் உங்கள் இருதயத்தையும் குடும்பத்தையும் காத்து கொள்ளும். உங்கள் பலவீனங்களை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைக்கும் போது அவர் தம்முடைய பரலோக பலனினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கான அடையாளமாக இந்த சாட்சியை கேளுங்கள். தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரர் டேனியல் அவர்கள் தொழிலில் ஏற்படும் கடும் நஷ்டத்தினாலும் கடன் நெருக்கடியினாலும் மன அழுத்தத்திற்கு ஆளானார். குடும்பத்தில் தினமும் சண்டையும் சமாதானமின்மையும் நிலவியது. இனி இந்த பிரச்சனைகளை சமாளிக்க என்னிடம் பலன் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மனமுடைந்து போனார். அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு தேவ ஊழியர் மூலியமாக இந்த வார்த்தை அவருக்கு பகிரப்பட்டது. கர்த்தர் எனக்கு பலன் தருவார், அவர் எனக்கு சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார் என்ற இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சகோதரர் டேனியல் அவர்கள் கண்ணீரோடு இயேசுவின் பாதத்தில் ஜெபிக்க தொடங்கினார். என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவின் பரலோக சமாதானம் அந்த சகோதரரின் இருதயத்தை நிரப்பியது. தற்கொலை எண்ணங்கள் முற்றிலுமாக மாறியது. கர்த்தர் அவருக்கு புது பலனையும் ஞானத்தையும் தந்து அடைக்கப்பட்டிருந்த தொழில் வழிகளையும் மீண்டும் திறந்தார். படிப்படியாக கடன்கள் தீர்ந்தது. இன்று சகோதரர் டேனியல் தஞ்சாவூரில் தன் குடும்பத்தோடு மிகுந்த சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து வருகிறார். பிரியமானவர்களே, இன்று இந்த சகோதரரின் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு நம் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இதோ என் பலன் எல்லாம் போயிற்று, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே என்று கவலையோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய பிள்ளைகளின் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களில் உம்முடைய பரலோக சமாதானம் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தினால் இவர்களை முடிசூட்டி திடப்படுத்துவீராக. இன்றும் ஸ்கூல் காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது இயேசப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.